திரு விஜயகாந்த் அவர்களின் மரணமும் விடை தெரியாத சில கேள்விகளும் இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். திரு விஜயகாந்த் அவர்கள் காலமாகிவிட்டார். அவருக்கு நாம் ஏற்கனவே நம்முடைய அஞ்சலியை செலுத்தினோம். நேற்று அவருடைய நல்லடக்கம் அரசு மரியாதையோடு சிறப்பாக நடைபெற்றிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நேரத்தில் இதை பேசலாமா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் பேசாமல் வேறு எப்பொழுது பேசுவது அப்படின்னு எனக்கும் தெரியல. அதனால நான் எந்த இடத்திலும் தனிப்பட்ட முறையில், அதாவது தனிப்பட்ட விஜயகாந்த் அவர்களை குறித்தோ அல்லது தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா அவர்களை குறித்தோ இந்த வீடியோல எதுவும் பேச போறது இல்லை. ஆனால் சில கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு யாராவது பதில் சொல்லித்தானே ஆகணும். யார் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த கேள்வி கூட ஏன் இந்த தருணத்துல முன்வைக்கிறேன்னா அது காரணம் இருக்கிறது. அதை நான் பின்னாடி சொல்றேன். விடை தெரியாத கேள்விகளாகவே சில இருக்கின்றனவா அல்லது யாருடைய தவறு இது அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமா நம்ம பேச நினைக்கிறேன். வீடியோவுக்கு சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் கேள்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம். திரு விஜயகாந்த் அவர்கள் மரணம் அப்படின்ன உடனே தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல பலரும் பலவிதமான வாந்தி எடுத்திருந்தாங்க. சரியா? அதுல திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கடுமையாக குற்றம் சாட்டி விமர்சித்து வந்த கருத்துக்களை பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா விமர்சித்திருந்தார்கள். நான் அந்த மாதிரி எந்த அருவருப்பான கண்ணிய குறைவான விமர்சனங்களுக்குள்ளேயும் போக விரும்பலை. கணவனும் மனைவியுமாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது அவங்க எவ்வளவு தூரம் திரு விஜயகாந்த் அவர்களை கவனித்துக் கொண்டார் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதை வெளியில இருந்து பேசுறதுங்கிறது கொச்சைப்படுத்துவது போல அநாகரிகமானது. அவரவிடவா விஜயகாந்த் மீது உங்களுக்கு எல்லாம் அக்கறைன்ற போது இல்லையா? தன்னுடைய கணவரை மீது ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய அக்கறை விடவா நீங்க பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் போடுறவங்களுக்கு இருக்கிற போது, அதனால அந்த அநாகரிகமான விமர்சனங்களை நான் முற்றிலும் புறந்தள்ளி விடுகிறேன். ஆனால் அரசியல் சார்ந்து சில கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சோ அவரால் முடிந்த அளவுக்கு வெளிநாடுகளுக்கு கூட்டு போய் சிகிச்சை கொடுத்தார். அவர் அவ்வளவு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. அதையும் தாண்டி அவருடைய முதுமை, உடல்நிலை, ஏற்பட்ட பின்னடை உள்ளிட்டவை இன்றைக்கு அவர் இயற்கை எய்திருக்கிறார். அதனால இதுல போய் யாரையும் குற்றம் சொல்றது அப்படிங்கிறது ஏற்படுதல். இதை நான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்தின் பொழுதும் சொன்னேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு திருமதி வி கே சசிகலாவை எல்லாரும் குற்றம் சொன்ன போதும் நான் அதை வன்மையா கண்டிச்சேன். அன்னைக்கு நான் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை குற்றம் சொல்வது ஏற்புடையது அல்ல அப்படிங்கறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னேன். அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதனால எனக்கு அரசியலா ஜெயலலிதா மீது விமர்சனம் இருக்கிறது, திருமதி வி கே சசிகலா அம்மா அவர்களின் மீது விமர்சனம் இருக்கிறது, தேமுதிக மீது விமர்சனம் இருக்கிறது, அது வேற. ஆனா இந்த விமர்சனம் தள்ளிட்டு நான் அந்த கேள்விகளுக்குள்ள வந்துடுறேன். இப்ப தேமுதிகவினுடைய பின்னடைவுகளுக்கு என்னங்க காரணம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ உடனே நேற்று பல பேர் எல்லா வண்டியும் கொண்டு போய் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வீட்டு வாசல்ல நிப்பாட்டுற ஒரு மன நோய் இங்க இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நேற்று கொஞ்சம் பேர் கொண்டு போய் நிப்பாட்டலாம். அதுக்காக அந்த கேள்வி. தேமுதிக கட்சி தொடங்கப்பட்டு அடுத்த சில ஆண்டுகளிலேயே அது ஒரு வேகமான வளர்ச்சிக்கு செல்லுகிறது. மிக விரைவாகவே அவர் கட்சி ஆரம்பித்த சில ஆண்டுகளிலேயே அவர் என்ன செய்யறாரு? சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அமர்கிறார். அங்கிருந்தே பார்ப்போம். அந்த தேர்தலில் 2011 தேர்தல், 2006 முதல் 2011 வரையிலான திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி. 2011 தேர்தல்ல அதிமுக வெற்றி ஆக வேண்டிய ஒரு சூழல் கட்டாயம். இப்போ தேமுதிக யார் பக்கம் போக போகிறது அப்படிங்கிற கேள்வி இருந்து கொண்டே இருந்துச்சு. அப்ப தேமுதிக இந்த பக்கமா அந்த பக்கமா எங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த பொழுது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கு மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள் எல்லா மேடைகளிலும் ஒன்றை பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, ஆண்டவனோடும் மக்களோடும் மட்டும்தான் கூட்டணி, வேற யாரோடும் கூட்டணி கிடையாது. இதுதான் தேமுதிகவுடைய அடிப்படையான வாதமா வைக்கப்பட்டுச்சு பல மேடைகள்ல. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, கூட்டணி இல்ல, கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதாகத்தான் அவர் அந்த வாதத்தை வைத்து வந்தார். இப்ப எப்படி நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது, இரண்டு திராவிட கட்சிகளும் எதிரிகள் தான், இரண்டு தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பாஜக இரண்டுமே எதிரிகள் தான் என்று சீமான் எப்படி சொல்கிறாரோ இந்த மாதிரியான ஒரு பார்வையாகத்தான் அன்றைக்கு தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவருடைய பார்வையும் இருந்துச்சு. ரைட். ஆனா திடீர்னு அதுல ஒரு மாற்றம். யாருமே எதிர்பார்க்காத விதமாக அவர் என்ன பண்ணாருன்னா அஇஅதிமுகவோட கூட்டணி வைத்தார். சரியா? சரி, அதிமுகவோட அவர் கூட்டணி வைக்கிறார். அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வருகிறார். கொஞ்ச நாள்லயே அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கிளாஷ், மோதல். ஜெயலலிதா அம்மையார் சட்டப்பேரவைக்குள் வைத்து இன்னைக்கு பொது மேடையில திரு வடிவேல் அவர்கள் பேசிவிட்டார் அப்படின்னு பலரும் விமர்சிக்கிறாங்க.
வடிவேலு அவர்கள், நடிகர் வடிவேலு அவர்கள் விஜயகாந்தை குறித்து பொதுக்கூட்ட மேடைகளில் தெரிவித்த எந்த கருத்தும் கண்ணியமான கருத்து அல்ல. அதை முதல்ல ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன். வடிவேலு அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அந்த கருத்துக்களில் எனக்கு ஒரு விழுக்காடு கூட ஏற்புடைய கருத்துக்கள் அல்ல. அவை கண்டிக்கத்தக்க கருத்துக்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், கேட்டுக்கங்கப்பா, நல்லா கேட்டுங்க. ஆனா சட்டப்பேரவைக்குள்ளேயே பேசப்பட்டுச்சு விஜயகாந்தை எதிர்த்து. என்னெல்லாம் பேசினாங்க இல்லையா? ஊத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தான் ஊத்தி கொடுத்தீங்களான்னு விஜயகாந்த் கேட்டார். இதெல்லாம் நடந்துச்சா? ஆனா ஏன் யாருக்கும் இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் வெளிப்பட்ட வார்த்தைகள் இவையெல்லாம் ஏன் அன்னைக்கு இதை பத்தி யாரும் பேச தயங்கினாங்க? சரி, ஓகே. அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்தார்? உங்க கட்சியை உடைச்சு காட்டுறேன் பாருங்கன்ட்டு அத்தனை எம்எல்ஏக்களும் தன் பக்கம் எடுத்தார். பெருவாரியான எம்எல்ஏக்கள். எதிர்கட்சி தலைவர் என்ற தகுதியையே அவர் இழக்கக்கூடிய இடத்திற்கு தள்ளினார். அரசியலில் ஒரு பெரும் நெருக்கடியை அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் கொடுத்தார். ரைட்டா? ஒவ்வொரு இடத்துலயும் அவர் போற இடத்துல எல்லாம் செய்தியாளர்கள் அன்றைக்கு அவர்கள் சார்ந்த தொலைக்காட்சியின் சார்பாக செய்தியாளர்களை நிறுத்தி அவரை ப்ரொவோக் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு முகம் போயிட்டு. இது 2011 2016 வரைக்கும். இப்ப ஒரு கட்டத்துல சட்டப்பேரவைக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு திரு விஜயகாந்த் அவர்கள் போனார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரே புறக்கணிக்கக்கூடிய இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். 2016 சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்துச்சு? 2016 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாச்சு. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், பாஜக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், பாமக இவங்க இல்லாம ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி உருவானாங்க. அப்ப மதிமுக, விசிக, 2 இடதுசாரிகள், தேமுதிக எப்படி ஒரு கூட்டணி உருவாச்சு. அந்த கூட்டணியிலேயே கடைசி நேரத்துலதான் யார் வந்தா? திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார். முதல்ல வைகோ, 2 இடதுசாரிகள், விசிக, ரைட். இவங்க போய் விஜயகாந்த் அதன் பிறகு பார்த்து இந்த கூட்டணிக்கு அவர் தான் தலைமை தாங்குவார் சொல்லி விஜயகாந்த் அவருடைய அலுவலகத்தில், தேமுதிக அலுவலகத்தில் வைத்துத்தான் இந்த அணிக்கு விஜயகாந்த் அணி என்று பெயர், எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் வைகோ சொன்னார். சரிங்களா? ஒரு மாற்றை முன்வைத்தார்கள். 2 பேரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. ஒரு விழுக்காடு வித்தியாசத்துல. திமுக அன்னைக்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தது. இப்ப 2011 அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்த காரணத்தினால் அதிமுக ஆட்சி அமைத்தது. 2016 அதிமுகவிற்கு எதிரான வாக்குகள் திமுகவிற்கு செல்லாமல் ஒரு புதிய அணி உருவாச்சு, மக்கள் நல கூட்டணி. அதனால அந்த கூட்டணிக்கு அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் கணிசமாக பிரிந்தன. அந்த வாக்குகள் பிரிக்கப்பட்ட காரணத்தினால் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். ரைட்டா? ரைட். சரி, இதெல்லாம் வரலாறு நான் சொல்றதெல்லாம். சரி, அதன் பிறகு என்ன நடந்துச்சு? 2016க்கு பிறகு திருப்பியும் கூட்டணி குறித்து சிக்கல் வந்துச்சு. 2019 தேர்தல்ல நான் அப்போ நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரிவு ஆசிரியராக பொலிட்டிக்கல் எடிட்டரா இருக்கிறேன். வண்டலூர் பக்கம், வண்டலூர் தாண்டி பொதுக்கூட்டம். பிரதமர் மோடி அந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்ற ஹெலிகாப்டர்ல வர்றார். இங்க விமான நிலையத்தில் இறங்கி விமான நிலையத்தில் ஹெலிகாப்டர்ல வர்றார். அந்த கூட்டணியில அடுத்த நாள் அந்த கூட்டம், முந்தைய நாள் தேமுதிகவுடைய முன்னணி முக்கிய நிர்வாகிகள் துரைமுருகனை போய் சந்திக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்றைய பொதுச் செயலாளர், திமுகவுடைய மூத்த தலைவர் துரைமுருகனை போய் சந்திச்சாங்க. அப்போ அது ஒரு பிரச்சனை ஆச்சு, விவாத பொருளாச்சு. அப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. தேமுதிக வழக்கம் போல தேமுதிக மீது ஒரு விமர்சன பார்வை விழ தொடங்கிச்சு. பாமக மீது விமர்சன பார்வை உண்டு. அதாவது கூட்டணி மாறிக்கொண்டே இருப்பார்கள், தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சன பார்வை உண்டு. அந்த விமர்சன பார்வை தேமுதிகவின் மீது முழுத்துச்சு. தேமுதிக இந்த பக்கமும் பேசுவாங்க, அந்த பக்கமும் பேசுவாங்க. ஒரே டயத்துல 2 பக்கமும் பேசுவார்கள். யார் அதிகமாக சீட்டு கொடுக்கிறார்களோ, தேர்தலுக்கான நிதி இன்ன பிற நிதி ஆதாரங்களை தருகிறார்களோ அவர்களோடு தேமுதிக கூட்டணி வைக்கும் என்ற ஒரு தோற்றம் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்ததற்கு காரணம் தேமுதிகவினுடைய நடவடிக்கைகள். கரெக்டா? அப்போ அன்றைக்கு அது குறித்து திரு LK சுதீஷ் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது அவருக்கு அதுல பதில் சொல்றதுல ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது. அதற்கு அடுத்த நாள் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். மிக கடுமையாக பத்திரிகையாளர்களை நடத்துகிறார். நான் அவரை நேர்காணல் செய்வதற்காக அவருடைய அலுவலகத்திற்குள் போகிறேன். அவருக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதமே நடந்துச்சு. இன்னமும் அது யூடியூப்ல இருக்குது. அப்ப நான் கேட்டேன், முதல்ல பத்திரிகையாளர்களை மரியாதையாக நடத்துங்கள், ஒருமையில் பேசாதீர்கள், வாப்போன்னு பேசாதீங்க மேடம். நான் ஃபைட் பண்ணேன். அங்க இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அது. சோ 2019 இதுக்கப்புறம்
எந்த கூட்டணிக்கு போறாங்கிறது அப்போ வரைக்கும் முடிவாகல. கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்க சொல்லல. பிரதமர் வரப்போகிறார், மேடையில் இன்னும் சில நிமிடங்களில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. மேடையில கூட்டணி கட்சி தலைவர்களுடைய படங்கள் எல்லாம் எல்இடி வைக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? விஜயகாந்த் வருவாரா வரலையான்னு தெரியல. அவருக்கு கட் அவுட்லாம் அங்க இருக்குது. ஆனா கட் அவுட் நிப்பாட்டல. கட் அவுட் இருக்குது. அவர் ஓகே சொன்னா நிப்பாட்டிடுவான், இல்லைன்னா கீழே வச்சிருக்கலாம்னு வச்சிருக்காங்க. எல்இடி ஸ்கிரீன்ல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களோட ஒரு எல்இடி, அதுல விஜயகாந்த் படம் போட்டு ஒண்ணு, விஜயகாந்த் படம் போடாம ஒண்ணு. இதான் இன்னைக்கு நடந்துச்சு. கடைசி நிமிடம், சில நிமிடங்களில் வர இருக்கிறார். கடைசி நிமிடம் வரைக்கு அன்றைக்கு அந்த கூட்டணியை வேணுமா வேண்டாமா, இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் வைத்திருந்தது யார்? சரி, அதன் பிறகு நீங்க அந்த கூட்டணியில சேர்ந்தீங்க. வெற்றி பெற முடியவில்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல ஆன்டி பிஜேபி அலை இல்லையா? டோட்டலா பாஜக கூட்டணி வாஷ் அவுட் ஆச்சு. அதுல தேமுதிகவும் வாஷ் அவுட் ஆச்சு. சரி, வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பேசி விட்டார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுட்டு கடுமையாக திமுக மீது குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள். நான் திருப்பி சொல்றேன், வடிவேலு அவர்கள் பேசியதுல ஒரு விழுக்காடு கூட எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அதை கண்டிக்கிறேன், தெளிவா சொல்லிட்டேன். ஆனா வடிவேலு என்ன பேசினாரோ அதை விட 10 மடங்கு தரம் தாழ்ந்து கீழ்த்தரமாக கேவலமாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை நோக்கி தேமுதிகவினுடைய பேச்சாளர்கள் மேடையில் பேசினார்கள். வீடியோ இருக்குது. பாடி ஷேமிங் பண்ணாங்க, ஒருமையில் பேசினார்கள். என்ன ஒரே காரணம்னா, வடிவேலு பிரபலமான நடிகர் என்பதால் அவர் பேசியது ரீச் ஆச்சு. இவங்க பேசினது பெரிய அளவுல. அதுல ஒரு பேச்சாளர் உங்களுக்கு தெரியும், அவரும் இப்போ ஐ திங்க் ஹி இஸ் நோ மோர் நினைக்கிறேன். அந்த தலையெல்லாம் இப்படி பிரிச்சு போட்டிருப்பாரு, கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர். அவர் பேசுகின்ற பொழுதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை அவ்வளவு கண்ணிய குறைவாக பேசியிருக்கிறார். அங்கேயும் என்னதான் செஞ்சிருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்களை, கலைஞர் அவர்களை, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களை அவ்வளவு கண்ணிய குறைவாக பேசிய மேடைகள் உண்டு. பேசாம விட்டீங்களா? அதனால பொதுக்கூட்ட மேடையில எல்லா பக்கமும் என்ன செஞ்சிருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க. ஆனால் இத்தனையும் தாண்டி மனசாட்சியோட சொல்லுங்க, ஒருவேளை இன்றைக்கு அஇஅதிமுக ஆட்சி இருக்குது, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து விஜயகாந்த் அவர்கள் மறைந்திருந்தால் இவ்வளவு தூரம் ஆர்கனைஸ்டா முதல்ல நேரடியாக வீட்டுக்கு போய் ஜெயலலிதா மரியாதை செலுத்தி இருப்பாரா? எழுதி தரம் கிடையாது. அது எப்படி சொல்ல முடியும்? இறந்து போனவர் ஒரே பற்றிங்கிறீங்களா? நான் சொல்றேன், ஆதாரம் தர்றேன். தன் சொந்த கட்சியினுடைய எம்எல்ஏ, தன் சொந்த கட்சி எம்எல்ஏவினுடைய தந்தை இறந்து போய்விட்டார். அவர் ஜெயலலிதாவுக்கு எதிரணி. அப்ப அதிமுக ஸ்பிளிட். சொந்த கட்சி எம்எல்ஏ அப்பா மரணத்துக்கு போகிறதா வேண்டாமா, போனா இந்த அம்மா கோச்சுக்கிட்டு சீட்டை கிழிச்சிருவாங்கன்னு பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. ஜெயலலிதாவுக்கு அவருடைய அனுமதிக்காக காத்திருக்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு அதெல்லாம் பெருமை. அப்பன் செத்ததுக்கு என்கிட்ட அனுமதி கேட்டு தான் போக வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க, வெரி குட், போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதை சிலாகிக்கிறான். அம்மா எங்க அப்பா செத்ததுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. டேய், வெக்கமா இல்லையா உங்களுக்கு? உங்க அப்பா செத்ததுக்கு போறதுக்கு அந்த அம்மாவினுடைய அனுமதியை கேட்டு போக வேண்டிய இடத்தில் அஇஅதிமுக வைத்திருந்தது. அதெல்லாம் ஆளுமைன்னு சொல்லணும். அதெல்லாம் எப்படி சொல்லணும்னா ஆளுமை. ஏன்னா ஜெயலலிதா எவ்வளவு தூரம் அவர் என்ன சொல்றது, அவர் ஆணவ போக்கோடு நடந்து கொண்டாலும் அது ஆளுமையாக பார்க்கப்படும். நிர்மலா சீதாராமன் ஆணவத்தோடு பேசினாலும் அது ஆளுமையாக பார்க்கப்படும். நியாயமா கோவப்பட்டுட்டா கூட இந்த பக்கம் யாராவது அது பத்திலா பதவி வந்தாலே இப்படித்தான் திமிருன்னு பார்க்கப்படும். இதுதான் அந்த நூலிலே வேறுபாடு திருப்பி சொல்றேன். அப்படி ஜெயலலிதா இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் விஜயகாந்த் இறந்ததுக்கும் போயிருக்க மாட்டார். சரி, அரசு மரியாதையோடு இவ்வளவு நேர்த்தியாக ஒரு இறுதிச் சடங்கை, நல்லடக்கத்தை மிகுந்த கண்ணியத்தோடு ஒழுங்குபடுத்தி நடத்தி கொடுத்தது இந்த தமிழ்நாடு அரசு. இவ்வளவு முரண்களுக்கு பிறகு அவரு அதிமுக கூட்டணி வைத்ததால் ஆட்சி வாய்ப்பை இழந்தோம். அவர் மக்கள் நல கூட்டணியில் இருந்ததால் ஆட்சி வாய்ப்பை இழந்தோம். ஆயினும் அது வேறு, இது வேறு. விஜயகாந்துக்கு இந்த நல்ல பண்பு இருந்துச்சு, அதையும் நான் பாராட்டி இருக்கிறேன். விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி மாறி இருந்தாலும் அவர் தன் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த போதும் அவர் நேரடியாக கலைஞர் இறந்த பொழுது கண்ணீர் விட்டு அவர் அழுதார். அதையும் நான் நன்றியோட சொல்றேன். அதே மாதிரி அவர் வெளிநாட்டிலிருந்து வந்தவுடன் நேரடியாக எங்க போனார்? கலைஞருடைய நினைவிடத்திற்கு போய் மலரஞ்சலி செலுத்தினார். அதெல்லாம் அந்த அரசியல் நாகரிகம். அந்த அரசியல் நாகரிகம் தான் தொடர்ந்து நான் திருப்பி பேசுறேன். அந்த அரசியல் நாகரிகத்தோடு தான் இன்றைய முதலமைச்சர் என்ன செய்தார்? இவ்வளவு சிறப்பாக அந்த ஏற்பாடுகளை செய்து இந்த நல்லடக்கத்தை நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவை கொடுத்திருந்தார். மற்ற நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு ரத்து செய்துவிட்டு
நீங்க வந்து முழுமை இது அரசு நிகழ்ச்சி அறிவிச்சிருக்கிறோம், அரசு மரியாதை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம், முழுவதும் அங்கே நின்று அந்த ஏற்பாட்டை பார் என்று ஒரு முதலமைச்சராக அமைச்சருக்கு அவர் கட்டளையிட்டார். நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முழுவதும் களத்தில் நின்றார். அந்த எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச் செம்மையாக இல்லையா, அது எங்க தீவுத்திடலில் அவ்வளவு அழகாக ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அந்த இறுதி அஞ்சலி அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த ஊர்வலம் எல்லாவற்றையும் நான் எழுதி தரேன். ஜெயலலிதா நீங்க நடந்திருக்குமா? இவ்வளவு கூட்டம் இறுதி அஞ்சலிலாம் நடத்தினா இவ்வளவு கூட்டம் வரும், இவ்வளவு கூட்டம் வந்தா அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு தெரியும், அப்படி தெரியணுமான்னு நினைப்பார் சொல்லி ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அரசியல் மாண்போடு நாகரிகத்தோடு இதெல்லாம் நடைபெற்றது. ஆனால் இத்தனைக்கு பிறகும் திமுகவை நோக்கி விமர்சன கணைகள் வீசப்படுகின்றன. நேத்து எல்லாவற்றையும் அரசு மரியாதையோடு அவங்க தேமுதிக அலுவலகத்துக்குள்ளேயே அவரை நல்லடக்கம் செய்யணும் விரும்புறாங்க. அதே மாதிரி அங்க செய்து கொடுக்கப்படுகிறது. இப்ப காமராஜர் இருந்த பொழுது இப்படிதான் நடந்துச்சு. காமராஜர் இருந்த பொழுது காமராஜர் இன்னைக்கு இருக்கிற சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும், தேனாம்பேட்டை ஜெமினி பிரிட்ஜுக்கு முன்னாடி காமராஜர் அரங்கம் இருக்கிறது. அந்த பகுதியிலேயே அவரை வந்து அடக்கம் செய்யலாம்னு சொன்ன பொழுது கலைஞர் மறுத்து, எவ்வளவு பெரும் தலைவர் அவர், அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் என்று சொல்லி அவருக்கு உடனடியாக காந்தி மண்டபத்திற்கு அருகில் மிகச் சிறப்பாக அவருடைய இறுதிச் சடங்கும் நல்லடக்கமும் அன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கு அங்கே, ஏன்னா அவர் காந்தியவாதி, காங்கிரஸ்காரர். முட்டாள்தனமா சில பேர் பேசுறாங்க காமராஜருக்கு மெரினாவில அண்ணாவுக்கு வச்சாங்க. அண்ணா திராவிட இயக்க தலைவர், என்ற காரணத்தினால் அண்ணாவுக்கு வைக்கப்பட்டது. ரைட். அண்ணாவின் பெயரில் ஒரு இயக்கம் கண்டார் எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால எம்ஜிஆருக்கு அங்க வைக்கப்பட்டுச்சு. 1988 அந்த பகுதி இடுகாடாக மாற்றப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுச்சு. அப்ப திமுக ஆட்சி இல்ல. திமுக ஆட்சி 89 வருது, திருப்பி கலைச்சிட்டாங்க. 88லயே அந்த பகுதி இடுகாடாக சுடுகாடாக அறிவிக்கப்பட்டுச்சு. இடுகாடுனா புதைக்கப்படுறாங்க, இடுகாடாக அறிவிக்கப்பட்டுச்சு. அப்ப அங்க வந்து என்ன செஞ்சாங்க, எம்ஜிஆர் அங்கே வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கான நினைவிடத்தை கட்டி எழுப்பினார்கள். அதே மாதிரி கலைஞருடைய ஒரே ஆசை அப்படிங்கிறது அண்ணாவின் காலடியில் என்ன வந்து என்ன செய்யுங்க, அடக்கம் செய்யுங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு மாபெரும் தலைவர், 5 முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவருடைய குறைந்தபட்ச ஆசைக்கு இந்த நாட்டில் அவர் போட்ட திட்டங்கள் எவ்வளவு, அதனால் பலன் பெற்றவர்கள் எவ்வளவு, அவருக்கு அந்த இடம் இல்லைன்னா அப்புறம் என்னடா இடம், அவருக்கு அந்த அப்படின்னா என்ன, அவருக்கு அந்த இடம் அண்ணாவினுடைய காலடியில் அவர் என்ன செய்தார், புதைக்கப்பட்டார். அவருக்கு அது கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அஇஅதிமுகவில் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இயக்கத்தை வழிநடத்தினார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அந்த பகுதியில் இடம் ஒதுக்கினார்கள். அது அதிமுக ஆட்சி காலம். இவர் தேமுதிக உடனே அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. இப்போ வரலாறு எப்படி மாத்திட்டா பாருங்க. காமராஜருக்கு கலைஞர் இவ்வளவையும் செய்தார். இன்றைக்கு இவ்வளவு வீடியோஸ், இவ்வளவு போட்டோஸ், இவ்வளவு ஆதாரங்கள், இவ்வளவு சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால நம்மளால தாக்குப்பிடிக்க முடியுது. இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பேரணியே நடக்கல, இப்படி ஒரு இறுதி ஊர்வலமே நடக்கல, விஜயகாந்தனுடைய இறுதி ஊர்வலத்தை இந்த அரசு நடத்தவே இல்லைன்னு கதை கட்டுவான். அதுக்கு சொல்றேன். சோ இந்த அரசு உள்ளபடியே திரு ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த அரசியல் மாண்பு நாகரிகம் போற்றத்தக்கது, மதிக்கத்தக்கது. தேமுதிக என்ற கட்சி அது வந்து தேய்ந்தது அல்லது தோல்வியை அடுத்தடுத்து சந்தித்தது, வெற்றி வாய்ப்புகளை தவறவிட்டது, வாக்கு சதவிகிதம் குறைந்தது என்று சொன்னால் அதற்கான காரணிகள் என்ன என்ற கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தேமுதிகவுடைய இன்றைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா அவர்களும் இந்த கட்சி நிர்வாகிகளும் தான். அது அரசியல் ரீதியா அவங்க அதை பகுப்பாய்வு செய்யட்டும். பகுப்பாய்வு செய்து அவங்க அரசியல் ரீதியா அவங்க தங்களை வலுப்படுத்திக் கொள்ளட்டும். அந்த அரசியல் கட்சி வளருவதும் அல்லது மக்கள் மத்தியில் நிற்பதும் நிற்காமல் போதுங்கிறது அந்த கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தம். அந்த கட்சி இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறது, மக்கள் மன்றத்தில் எப்படி நிற்கப் போகிறது என்பதை வைத்து முடிவு செய்யக்கூடியது. எனக்கு எந்த விருப்பம் இல்லை. நான் எழுப்பிய கேள்வி அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் சந்தித்த பின்னடைவுகளுக்கும் தோல்விகளுக்கும் எந்த இடத்திலும் கலைஞரோ திமுகவோ காரணம் அல்ல, இடதுசாரிகளோ மக்கள் நல கூட்டணியோ எல்லாம் காரணம் இல்லை. மக்கள் நல கூட்டணியெல்லாம் திட்டம், மக்கள் நல கூட்டணியால திமுக பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா நியாயம், மக்கள் நல கூட்டணியால விஜயகாந்த் பாதிக்கப்பட்டார் என்றெல்லாம் நேற்று சொல்றாங்க பாருங்க. அதுக்காக சொல்றேன். அதனால் ஒரு நல்ல மனிதர், தனிப்பட்ட முறையில் நல்ல பண்பாளர் மறைந்திருக்கிறார். நாடே அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறது. இது ஒரு புறம். இதை தாண்டி அரசியலாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகள் இன்னொரு புறம். இந்த கேள்விகளிலும் நான் மிகுந்த நாகரிகத்தோடும் கண்ணியத்தோடும் எந்த தனி மனிதரையும் விமர்சிக்காமல் அரசியல் ரீதியிலான பகுப்பாய்வாக இந்த கேள்வி உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அதையும் தாண்டி ஒருவேளை யாருடைய உணர்வுகளும் இதில் சிறிதளவு காயப்பட்டிருந்தாலும் அதற்காக நான் வருந்துகிறேன், ஏன்னா இந்த தருணத்துல அப்படிங்கிறதுக்காக அதையும் சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.